இந்த தங்கம் எனக்கு வேணுமா அப்படின்னு ரிஷபராசி நினைக்காது. ஏன்னா இந்த தங்கம் நான் பெற்ற தங்கங்களுக்கு வேணுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி. இப்படிப்பட்ட அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஆபரணத்தை கூட பாசம்னு வந்ததுக்கு அப்புறம் தியாகத்தால் இழக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி. அதிகமா அடுத்தவர்களுக்கு நகையை கடன் வச்சு கொடுத்து தான் வட்டி கட்டி தன்னுடைய உழைப்பை வட்டியாவே கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி. வீட்டுக்கார தொழில் பண்றேன்னு கேட்டாருங்க, அல்லது மனைவிக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன் மனைவி பந்தத்தால் அந்த நகையை இழக்க வேண்டிய நிர்பந்தத்தை நகையால குடும்பத்துல பெரிய அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி. முதல்ல துவக்கமாக உங்கள்கிட்ட எவ்வளவு காசு சேருதோ ஒரு 1/2 கிராம் நான் சொல்ற நாள்ல போய் வாங்கி பாருங்களேன். தங்கம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் வைப்பதற்கு ஒரு சூப்பரான வழிமுறைகள் இருக்கு. ஏற்கனவே நகையை அடகு வச்சிருப்பாங்கல்ல, இப்போ அந்த நகையை மீட்கிறதுக்கும் நாள் இருக்குல்ல சார், அதை சொல்லுங்க. நகையை நீங்க மீட்பதற்கு உரிய நேரத்துல போய் மீட்டு வரணும். வைக்கும் போதே நீங்க போய் சனிக்கிழமைகள்ல வச்சிடக்கூடாது. கிழமைகளில் ரிஷபராசிக்காரர்கள் வைத்த நகையை மீட்பது என்பது அரிது அரிது அரிது. அப்படி நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதற்கு பிராயச்சித்தமா